ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடியோட முக்கியமான சில இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கன்ஸ் வந்து என்ன டைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி அதோட தர்ஷன் டைமிங் வந்து எப்படி இருக்கு, நார்மல் சர்வ தரிசனம் போறவங்களுக்கான தரிசனத்துக்கான நேரம் எப்படி இருக்கு, 300 ரூபாய் தரிசனத்தோட சில அப்டேட்ஸ், ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக் பண்றதை பத்தின இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்து நிறைய பக்தர்கள் நீங்க வந்து நம்ம சேனல்ல வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. உங்களோட பதிவுகள் கண்டிப்பா அடுத்து போறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் காலையில வந்து ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு அவர் தரிசனம் முடிச்சிட்டோம் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அவரோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து போறவங்களுக்கு. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான சர்வ தர்ஷன டோக்கன் பத்தின அப்டேட் பார்க்கலாம். நேத்து வந்து காலையில 5 மணில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 3:30 மணிக்கு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைம் சேஞ்ச் பண்றாங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய க்ரௌட பொறுத்து அவங்க ஸ்லாட்டை பொறுத்து டைம் வந்து மாத்துறாங்க. 12 மணிக்கு மேல நீங்க மிட் நைட் 12 மணிக்கு மேல நீங்க ரீச் ஆகுறீங்க திருப்பதியில அப்படின்னா 3 கவுண்டர்ல உங்களுக்கு எந்த கவுண்டருக்கு ஈஸியா போக முடியுமோ அந்த கவுண்டர்ல போயிட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ அன்னைக்கு வந்து அவங்க என்ன ஸ்லாட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்குள்ள ஸ்லாட்டே வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. காலையில மார்னிங் 8 மணிக்கான ஸ்லாட்டு 3:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்க அந்த டைம் டியூரேஷன், ஸோ 3:30 மணிக்கு கொடுத்தாதான் அதுக்கப்புறம் அவங்க திருமலைக்கு போய் ரீச் ஆகி லைன்ல ஜாயின் பண்ணி அவங்க சாமி பார்க்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வச்சு அவங்க இஷ்யூ பண்றாங்க. இதுவே மத்தியானம் 2 மணி 3 மணி இந்த மாதிரி ஸ்லாட் அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னும் போது காலையில 5 மணி கூட டோக்கன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால கன்ஃபார்மா நமக்கு சொல்ல முடியாது. மிட் நைட் 12 மணிக்கு மேல எப்ப வேணாலும் கொடுக்கலாம். டோக்கன் வந்து 3 கவுண்டர்ல இஷ்யூ பண்றாங்க. ஒன்னு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். இங்க வந்து ட்ரெயின்ல போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பிளேஸ்ல போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம். இங்க காலையில 5 மணிக்கு மேல ஆஃப்லைன் ரூம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அங்கேயே அன்னப்பிரசாதம் சென்டர் இருக்கு, நீங்க அங்க கூட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டோக்கனும் நீங்க அங்கேயே வாங்கிட்டு கூட திருமலைக்கு வந்து போய்க்கலாம். அங்க இருந்து பஸ்ஸஸுமே உங்களுக்கு இருக்கு. அடுத்தது எந்த பிளேஸ்னு பாத்தீங்கன்னா திருப்பதி மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்லயும் உங்களுக்கான ஸ்லாட்டட் சர்வ தர்ஷனம் டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பஸ்ல போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த கவுண்டர் ரீச் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. பட் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். அடுத்தது நீங்க நடைபாதை வழியா அலிப்பிரி நடைபாதை வழியா போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அலிப்பிரி நடைபாதை காலையில 4 மணிக்கு ஓபன் பண்ணி நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்க நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸோ அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. நடந்து போற இடத்துல எங்கேயுமே டோக்கன் இல்ல, திவ்ய தரிசன டோக்கன் கொடுக்கறது இல்ல. அதனால நீங்க போறதுக்கு முன்னாடி டோக்கன் வாங்கிட்டு போங்க. இப்போ அலிப்பிரி நடைபாதை வழியா போறவங்க நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் கூட போயிட்டு வாங்கலாம். இல்ல நீங்க வந்து ஸ்ரீவாரி மெட்டு வழியா போறீங்கன்னா நீங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கவுண்டர்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நடந்து போறதுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பிளேசஸ்லயும் உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமிங் பொறுத்த வரைக்கும் மிட் நைட் 12 மணிக்கு மேல எப்ப வேணாலும் கொடுக்கலாம். டோக்கன் டைமும் வந்து மத்தியான ஸ்லாட்டு தான் வரும், ஈவினிங் ஸ்லாட்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு காலையில 8 மணி ஸ்லாட், காலையில ஸ்லாட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில ஒரு 9-10 மணி எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு 9-10 மணி ஸ்லாட் அவைலபிள் இருந்துச்சு. டோக்கன் அவைலபிள் இருக்க வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. டோக்கன் முடிஞ்சிருச்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு 5ஆம் தேதி ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரே சேஞ்சஸ் என்ன அப்படின்னா அந்த டோக்கன் கவுண்டர் ஓபன் பண்ற டைமிங் மட்டும்தான் உங்களுக்கு மாறுதே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்டு இருந்தா தான் கொடுப்பாங்க. ஃபேமிலியில எத்தனை பேருக்கு டோக்கன் வேணுமோ அத்தனை பேரும் போய் லைன்ல நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்லாட்டட் தர்ஷனத்துக்கான அப்டேட்டா இருக்கு. இன்னைக்கு காலையில அவர் போயிட்டு வந்தவர் என்ன அவரோட ஃபீட்பேக் சொல்லியிருந்தாருன்னா 8 மணிக்கு அவரோட தரிசன டைம். அவர் லைன்ல நின்றுட்டு நாங்க கொஞ்ச நேரம் குடோன்ல வெயிட் பண்ணிட்டு 9 மணிக்கு சாமி பார்த்துட்டு வெளியில வந்தோம்னு சொல்லியிருக்காரு. அதனால உங்களுக்கு ஒரு 2ல இருந்து மேக்சிமம் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள இந்த டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா சாமி பார்த்துட்டு வந்துடலாம். சில நேரம் கூட்டம் இருந்துச்சுன்னா உங்களை குடோன்ல ஒரு 1/2 hour 1 hour வைக்கிறாங்க. ஸோ மற்ற டைம் மாதிரி 5 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. மேக்சிமமே நீங்க ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணாலே போதுமானது. சாமி பார்த்துட்டு ஈஸியா வந்து வந்துடலாம் இந்த டோக்கன் சிஸ்டத்துல. இதுவே இன்னைக்கு நார்மல் தர்ஷன் டோக்கன் இல்லாம போகக்கூடிய தரிசன டிக்கெட் அந்த இதை பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 24 மணி நேரம் ஆகும் அப்படின்றத இன்னையோட அப்டேட்டா இருக்கு. இப்போ வந்து ஸ்லாட் தர்ஷனும் போகுது அப்படின்றனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வச்சுதான்
எல்லாமே வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ இந்த சிஸ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 300 தரிசனம் ரிலேட்டடா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவரும் இப்போ நேற்று தரிசனம் போயிட்டு வந்தோம், அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸ்லாட் இப்போ உங்களுக்கு என்ன டைம் ஸ்லாட்டோ அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்து அங்கே அலோவ் பண்றாங்க. நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போனோம், இல்லை நைட்டு எனக்கு வந்து தரிசன டைம் இருக்கு, நான் காலையிலே பார்த்துடலான்ட்டு போனீங்கன்னா இப்போ அலோவ் பண்றது இல்லையாமா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்களாம். என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, உங்களோட இது வந்து ஸ்கேன் ஆகாது. ஸோ நீங்க 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஸ்கேன் பண்ணி உள்ள விடலாம், இல்லாட்டி ஸ்கேன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போறதுக்கு பிளான் பண்ணுங்க. அதுதான் பெட்டர். அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. 2ல இருந்து 4 மணி நேரம். அவருக்கு நேத்து வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ 1 ஹவருக்கு முன்னாடி கண்டிப்பா போனாதான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை மணி நேரம் முன்னாலும் போனாலும் அலோவ் பண்றது இல்ல. டோக்கன் வாங்கிட்டு போகக்கூடிய சர்வ தரிசனத்துக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் முன்னாடி நீங்க போகலாம். ஆனா ரொம்ப முன்னாடி எல்லாம் போனீங்கன்னா விட மாட்டாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. கிளைமேட் பொறுத்த வரைக்கும் மழையெல்லாம் வந்து அவ்வளவா இல்லை. நைட்டு வந்து ஓரளவுக்கு சாரல் இருக்கு, கொஞ்சம் பனி அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்டு ஸ்டே பண்ற மாதிரி போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற பெட்ஷீட்டும் அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஸோ இதுதான் கிளைமேட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆஃப்லைன்ல ரூம்ஸ் எடுக்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட் காலையில டைம்ல எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா ரூம்ஸ் வந்து கிடைக்கும். மெயின் சிஆர் ஆஃபீஸ் எந்த நேரமும் இருக்கும். ஆனா அங்க வந்து ரூம்ஸ் அவைலபிள் இருந்தாதான் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம போய் வெயிட் பண்ணலாம். அவைலபிள் இருந்துச்சுன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. மீதி இருக்க இடம் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போறீங்கன்னா காலையில ஒரு 10 மணி வரைக்கும் அங்க ஒரு கவுண்டர் இருக்கு. உங்களுக்கு ஸ்ரீவாரி மெட்டுல நம்ம மலைக்கு மேல வந்ததும் ஒரு கவுண்டர் இருக்கு, அங்க ட்ரை பண்ணலாம். இதுவே நீங்க வந்து அலிப்பிரி வழியா வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அங்கேயும் வந்து நம்ம ரூம்ஸ் புக் பண்ற சப் ஆஃபீஸஸ் வந்து இருக்கு. இல்ல அப்படின்னா ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இல்லைன்னா நீங்க மெயினா சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சப் ஆஃபீஸஸையும் இந்த மெயின் ஆஃபீஸையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சப் ஆஃபீஸஸ்ல எப்பயுமே கூட்டம் வந்து குறைவா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துல உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். சப்போஸ் அந்த மொபைல் நம்பர் நீங்க எடுத்துட்டு போகல அப்படின்னா யாரோட மொபைல் நம்பரோ அவங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டு அந்த மெசேஜை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்க. அதுல தான் லொகேஷன் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜரா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எப்ப போறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆகிட்டு தான் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஆஃப்லைன்லேயே கிடைக்குது. சாட்டர்டே சண்டே மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா ரூம் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கும். சிங்கிள் பர்சனாக போறீங்க அப்படின்னா நீங்கள் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஆதார் கார்டு மட்டும் வேணும். 24 ஹவர்ஸும் இருக்கும். அவைலபிள்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான டெய்லி யூஓ வந்து நடந்தது. அதோட அப்டேட் அடுத்து வரும். கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். பக்தர்கள் என்னென்ன ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஈஓ வந்து என்னென்ன பதில் கொடுத்துருக்காருன்ற எல்லா அப்டேட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம சேனல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.